திருச்சிற்றம்பலம் திருவல்லிக்கேணி ஜேகே. மாற்றம் நம்மிலிருந்தே. நான் எல்லாரையும் தப்பாக சொல்கிறதுக்காக இது பதிவு இல்லை. சில பேர் செய்கிற தப்பு, பல பேர் பல சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் பண்ணுறீங்க. நம்ம தினமும் பயன்படுத்துகிற குப்பையை மானாவதிரியாக போட்டுடுறோம். அந்த மாதிரி செய்யாமல் கவர்மெண்ட்டும் ஒன்று சொல்லியிருக்காங்க, மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிக்க சொல்லியிருக்காங்க. அதை சில பேர் 98 பேர் பண்ணுறீங்கன்னு வச்சிங்கன்னா கூட 2 பேர் பண்ணல. அந்த 2 பேருக்காக தான் அவங்கள மாறினா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களா, லேடிஸ் பெரும்பாலும் சானிடைசர்லாம் யூஸ் பண்ணுறீங்களா, அதெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுறீங்களே. இப்போ அதை நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க உங்கள் வீட்டுக்காரர், உங்கள் அண்ணன் தம்பி, இல்லை உங்கள் அம்மா அக்கா தங்கச்சிக்கிட்ட கையில் கொடுப்பீங்களா? அது ஒரு இதுவாக நீங்கள் உங்களுடைய இயற்கை உபாயத்தை நீங்கள் அதை பத்திரப்படுத்தி ஒரு கவரில் சுற்றி பிரித்து தானே போடணும். மானாவரியாக குப்பை எல்லாம் போட்டிருக்கீங்க. நானே பல குப்பை தொட்டிலாம் நடக்கும்போதெல்லாம் பார்த்துருக்கேன், மானாவரியாக இருக்குது. நான் ஒரு ப்ளம்பிங் வேலை பண்ணுறேன். என்னுடைய ப்ரொஃபஷனல் பார்த்திங்கன்னா எத்தனையோ சாக்கடையில் பார்க்குறேன், அதை அப்படியே ஃப்ளஷ் பண்ணி விட்ருக்கீங்க. அதுவே எவ்வளோ பெரிய தப்பு. உங்களை தான் அதை பிரித்து போடுங்கன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் ஒரு கவரில் கட்டி போட்டு பண்ணுறதுக்கு என்ன உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம்? சில பேருக்கு தான் இந்த பதிவு, எல்லா பெண்களும் இல்லை. பல பேர் கரெக்டாக பண்ணுறீங்க. உடனே போர்க்கொடி தூக்கிட்டாதீங்க. பண்ணாதவங்களுக்கு இதை பண்ணுங்கள். ஏன்னா தூய்மை பணியாளர்கள் நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த பணியை நம்மளால் செய்ய முடியாது. கண்டிப்பாக என்னால் செய்ய முடியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா குப்பையும் வர்றாங்க, எல்லா நாற்றுலேருந்து இறங்கி பண்ணுறாங்க. சிட்டியை விட்ருங்க. நீங்கள் சிட்டியில் பார்க்குறீங்க, தொட்டியாக வச்சுருக்காங்க. கிராமப்புறம் அங்கே இங்கெல்லாம் போய் பாருங்கள், அவுட்டர்லாம் பாருங்கள், பல பகுதியில் பாருங்கள், ரோடு வரையாக குவிஞ்சு கிடக்குது. நான் பார்க்குறேன், இந்த ட்ரிப்ளிகேன்லேயே நான் பார்க்குறேன், நம்ம கனால் ஃபுல்லாக எவ்வளோ பேர் வீட்டிலேருந்து குப்பையை வரி வெளியே அடிக்கிறாங்க தெரியுமா? எதுக்குங்க? அதுக்கு குப்பை போகிறதுக்கு உங்கள் வண்டி கொடுத்துருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நம்மளுடைய சில சோம்பேறித்தனம் அந்த வர நேரத்துக்கு நம்ம வீட்டில் இல்லாமல் அந்த குப்பையை போயிட்டு தூக்கி அடிக்கிறீங்களே. அதை தூய்மை அது சரி பண்ணுறதுக்கும் நம்ம நிதி தானேங்க ஒதுக்குறாங்க. எல்லாத்துலேருந்து நம்ம விழிப்புணர்வாக இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதுங்க. எந்த கவர்மெண்ட் மாறாலும் ஒன்றும் பண்ண முடியாது. மாற்றம் நம்மளிருந்து தான் வரணும். இதனால் செஞ்சவங்களுக்கு கோடான கோடி நன்றி. செய்ய போகிறவங்களுக்கு உங்களுக்கு அட்வான்ஸான கோடான கோடி நன்றி. பெண்கள் நம் நாட்டின் கண்கள். எல்லாத்தையும் பத்திரமாக படுத்தணும், பத்திரமாக கையாளணும். எல்லா முயற்சியும் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். நன்றி.